ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் அருண் மற்றும் லட்சுமி என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அருண் ஒரு சிறிய கடை வைத்திருந்தார். லட்சுமி வீட்டை கவனித்துக் கொண்டாள். அவர்களுக்கு எல்லாமே இருந்தது. அன்பும் இருந்தது. சந்தோஷமும் இருந்தது. ஆனால் அவர்களின் மனதில் ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. அது ஒரு குழந்தை. திருமணம் ஆனது 10 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. கிராமத்தை சிலர் அவர்களை பார்த்து இரகசியமாக பேசுவார்கள். இவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லையா? என்ன பாவம் செய்தார்களோ? அந்த வார்த்தைகள் லட்சுமியின் மனதை உடைத்துவிடும். ஆனால் அருண் எப்போதும் அவளை ஆறுதல் கூறுவார். நீ கவலைப்படாதே லட்சுமி, நாம் இருவரும் இருந்தாலே எனக்கு உலகம் போதும். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. அருண் கடையை மூடி வீட்டுக்கு வரும்போது சாலையின் ஓரத்தில் ஒரு சிறிய குழந்தை அழுது கொண்டிருந்தது. அது குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அருண் அதை பார்த்தவுடன் உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தார். லட்சுமி அந்த குழந்தையை பார்த்ததும் அவளின் கண்களில் தண்ணீர் வந்தது. இந்த குழந்தைக்கு யாரும் இல்லையா என்று அவள் கேட்டாள். அவர்கள் கிராமத்தில் எல்லா இடங்களிலும் கேட்டார்கள். ஆனால் அந்த குழந்தையை தேடி யாரும் வரவில்லை. அந்த நாள் முதல் அந்த குழந்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியாக மாறிவிட்டது. அவர்கள் அந்த குழந்தைக்கு நந்தன் என்று பெயர் வைத்தார்கள். லட்சுமி அந்த குழந்தையை தன் உயிர் போல வளர்த்தாள். அருண் அவனுக்காக இன்னும் கடுமையாக உழைத்தார். பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் நந்தன் பள்ளியில் இருந்து வந்து அருணையும் லட்சுமியையும் அணைத்துக் கொண்டு சொன்னான். நீங்க எனக்கு அம்மா அப்பா கிடையாது, நீங்க தான் என் உலகம். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அருண் மற்றும் லட்சுமியின் கண்களில் தண்ணீர் வழிந்தது. அவர்களுக்கு அந்த நாளில்தான் புரிந்தது. குழந்தை பிறந்தால்தான் பெற்றோராக முடியாது. ஒரு குழந்தையை அன்பால் வளர்த்தால்தான் உண்மையான பெற்றோராக முடியும். கதையின் கருத்து, அன்புதான் ஒரு குடும்பத்தை உருவாக்கும். இரத்த உறவு இல்லாவிட்டாலும் மன உறவு இருந்தால் அதுதான் உண்மையான பாசம்.